ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்கோம். கார் பார்க்கிங்கில் கார் பார்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணன்றனால ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்கோம். ஹலோ, பார்த்துட்டிங்கன்னா நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க் பண்ணியிருக்கோம். அது எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். கலெக்ஷனே ஒன்றுமே சரியில்லை. அதனால் நாங்கள் இப்போ வந்திருக்கிறது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் செலெக்ஷனில் இருக்கோம். பாருங்கள், எங்கள் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். நீங்களும் வாங்க, பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்களாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா மார்ச் எண்டிங்க்கு? பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போத்தீஸில் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் வந்து எதுவுமே செட் ஆகலை. பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு ஏற்ற கலெக்ஷன் இல்லை, கலெக்ஷனுக்கு ஏற்ற ரேட்டு இல்லை, அந்த மாதிரி இருக்குது. சுமாராக தான் இருக்குது. ஷர்ட் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக இருக்குது. சரி, என்ன ஆஃபராங்கக்கா? என்ன ப்ரைஸ்க்கா இதெல்லாம்? 2400 அம்மாக்கா, 2400. இப்போ பார்த்துட்டிங்கன்னா போத்தீஸில் சாரீஸ் ரேட் கேட்டிருக்கோம். ரொம்ப ஓவர் ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அக்காவோட சொல்கிற அந்த ரேட்டுன்னு சொல்லி 2000 சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த சாரீ வேண்டான்னு சொல்லிட்டு வேறு கடை இப்போ எஸ்பிபி சில்க்ஸ் போயிட்டு நீ ஒரு 10,000 ரூபாய்க்கு போடு, ரஞ்சிதாக்கு ஒரு சீர்வரிசை கொடுத்துடலாம். பார்க்கலாங்க்கா. அழகா இருக்குல்ல, பத்தில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு புல்லு மாதிரி இது ஒட்டி இருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எஸ்பிபி சில்க்ஸில் வந்து பாதி ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க கலெக்ஷனை. அந்த அம்மா விரித்து காட்டிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ மனசுக்கு செட் ஆகவே இல்லை. எங்கள் அக்காவுக்கு செட் ஆயிடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அடுத்த சாரீ பார்த்துட்ருக்காங்க. பார்த்து முடிச்சுட்டு இது பில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாரீ யார்? அத்தைக்கா? இந்த சாரீ நல்லா இருக்கு, ஃபோட்டோக்கு நல்லா இருக்குக்கா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கட்டு ஏறி ஃபஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். அங்கே பொம்மைங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சாரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் சாரீஸ் நிறைய ஒர்க் வச்சு செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப விலை ஜாஸ்தி. பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசை. அது ரேட்டு பார்த்தீங்கன்னா 7000 ரூபா போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு வாங்கலவுக்கு நம்ம வசதியான நாளெல்லாம் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எங்கள் அக்கா அடுத்த சாரீ பார்த்துட்ருக்காங்க. பார்த்தாச்சு. அந்த அம்மா ரொம்பவுமே சாரீஸ் எடுத்து காமிச்சாங்க. நல்லா தான் காமிச்சிட்ருக்காங்க. பாவம், நம்மளும் ஓரளவுக்கு அவங்க மனசு சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம். எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து எங்கள் மச்சான் செலெக்ஷனில் இறங்கியிருக்காரு. அவர் செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. பாப்பா அவர் எத்தனை செலெக்ஷன் பண்ணுறாருன்னு. அவரோட வீரத்தமிழங்கிற மாதிரி அவர் சாரீஸ் எல்லாம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாருங்கிறது பார்ப்போம். பார்த்துட்டிங்கன்னா ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு ஐஎஸ் சந்திரன் அவர்கள். ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் அக்காவும் நானும் பண்ணியாச்சு. அடுத்தது அவர் செலெக்ஷன் பண்ணுறாரு. அவர் செலெக்ஷன் பண்ணுறது தான் கடைசியில் எடுப்பாங்களாமா. அதனால் அடுத்தது எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டுருக்கார் பாருங்கள். அப்படியே வேலை செய்கிறாருங்களாம்மா, மொபைலில் வேலை செய்கிறாருங்களாம்மா. அது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி பில்டப் கொடுத்துட்ருக்காருங்க. பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலுமே அதுதான் தெரியுது பாருங்கள், அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஓவர் சீன் போடுறாரு. சீன் போடுற மாதிரி நடிக்கிறாரோ சீன் போட்டாராங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் அந்த செல்லை கீழே வச்ச மணிக்கே ஒரு சமயம் நான் சாரீ கேட்டுருவோன்னு நினச்சிட்டு அப்படி பண்ணிகிட்ருக்காரோ என்னமோ. நான் நகுந்ததையுமே அவரும் ஃபோனை தூக்கி ஜோப்பில் வச்சுட்டாரு. பார்த்தீங்களா, ஆம்பளைங்களோட சைக்காலஜி. கல்யாணத்துக்கெல்லாம் வைக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, கேப்பெல்லாம் வச்சுருக்காங்க. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிச்சு, அது தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப தலை சுத்தமாக லிஃப்ட்டில் வரக்கெல்லாம் தலை சுத்துதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் என்ன நியாயன்ட்டு வேண்டாம். மச்சா காட்டுங்க. இப்போ பாருங்க, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எஸ்பிபி சில்க்ஸில் எடுத்து ரெடியாகி போயாச்சு. இந்த கிஃப்ட் வச்சு தரேன்னு சொன்னாங்க. வாங்கிட்டிங்களா? வாங்கிட்டு வாங்க. என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கிஃப்ட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிஃப்ட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எஸ்பிபி சில்க்ஸில் ஒரு ஜூஸ் தரல, ஒரு தண்ணி கொடுக்கல, ஒரு மோர் தரல, எதுவுமே தரல.
இப்போதான் கிஃப்ட்டு வாங்குறதுக்கு ஆவலாக இருக்காங்க. ஒரு தட்டு ஒரு டம்ளர் கொடுக்க போகிறாங்க. அதை வாங்குறதுக்கு ஆவலாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது காட்டுக்கா, இப்படி காட்டுங்க. இங்கே பாரு, ஒரு சம்படம் கொடுத்துருக்காங்க, ஒரு டம்ளர் கொடுத்துருக்காங்க, 2 பவுல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க எஸ்விபி சில்க்ஸில் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு. எங்கள் வீட்டுக்காரரு வண்டி எடுத்துட்டாரு. நாங்கள் இன்னைக்கு கிளம்பி போகிறோம். கிளம்பி சாப்பிட்றதுக்கு போகலாமாப்ல? இப்போ பார்த்துட்டிங்கன்னா ட்ரெஸ் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்காரரு வண்டி எடுக்க போயிட்டாரு. பார்க்கிங்லேருந்து எடுத்துட்டு காருக்குள்ளே ஏறிட்டார் துரை. அவர் வண்டி மூவ் பண்ணால் தான் நாங்கள் போக முடியும். அதனால் கிளம்பியாச்சு. துரை ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் ஃபோர்ஸ் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு இந்த அலும்பு? எதுக்குப்பா இந்த அலும்பு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மை அக்கா மை மச்சான் 2 பேர் காரில் ஏற போகிறாங்க. ஏறிட்டாங்க. எல்லா பயபுலைகளும் இன்னும் ஏறலையாம எங்கள் மச்சான். அது நிரூபிக்கிறாரு, இன்னும் காரில் ஏறல அப்படின்னு சொல்லிட்டு. இதான் உட்கார போகிறாரு. உட்காந்துட்டாரு. சிங்கங்கள்லாம் எல்லா சிங்கங்களும் உள்ளே இறங்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.